பட்டத்தின் நூல் சிக்கியதால் அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம். ரத்மலானையில் சம்பவம். ரத்மலானை விமானப்படை தளத்தில் இன்று பயிற்சியில் ஈடுபட்டிருந்த Y12 என்ற விமானத்தில் பட்டத்தில் நூல் சிக்கியதால் இந்த விமானம் மீண்டும் ரத்மலானை விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டதாக இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது. விமானத்தின் இடது பக்க சில்லு, இடது இயந்திர பகுதி மற்றும் மேலும் பல பகுதிகள் பட்டத்தின் நூல்கள் அதிக அளவில் சிக்கியிருந்தது கண்டறியப்பட்டதாகவும் விமானப்படை தெரிவித்துள்ளது. ஆகவே பயணிகளின் உயிர்களை பாதுகாப்பதற்கும் ஓடுபாதைகள் மற்றும் விமான நிலையங்களுக்கு அருகில் வசிக்கும் பொதுமக்கள் அத்தகைய பகுதிகளில் பட்டம் விடுவதை முற்றிலுமாக தவிர்க்குமாறும் விமானப்படை கோரிக்கை விடுத்துள்ளது. பூநகரியில் வேக கட்டுப்பாட்டை இழந்து கார் விபத்து. நாட்டு மக்கள் அனைவரும் என்பிபியுடன் அணி திரண்டுள்ளதால் எதிர்க்கட்சிகள் குழம்பி போயுள்ளன. பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவிப்பு. 2 ஆண்டுகளிலுமே ஒரு துரிதமான முன்னேற்றத்தை கண்டிருக்கின்றோம். அந்த துரிதமான முன்னேற்றத்தை கண்டதன் நிமித்தமாக பொருளாதார ரீதியில் முன்னேறுகிறது இந்த நாடு. அதனால் எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் எல்லாரும் குழம்பி இருக்கிறார்கள். அது தமிழா சிங்களமா என்று இல்லாமல் குழப்பமடைந்திருக்கிறார். ஏனென்றால் அனைத்து மக்களும் என்பிபியோடு அணிதிரள்கின்றார்கள் என்ற பொருளாதார ரீதியில் முன்னேறி இருக்கிறது. இதனால் வரைக்கும் எந்த ஆட்சியாளரும் செய்யாத ஒரு முன்னேற்ற பாதை, பொருளாதார ரீதியில் முன்னேற்ற பாதையை கொண்டு வருவதனூடாக எதிர்க்கட்சியினர்கள் திரும்பவும் இந்த பழைய இனவாத சக்திகளை மீளவும் ஆட்சிக்கு கொண்டு வந்து எவ்வாறு தங்களுடைய இருப்பை தக்க வைத்து தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவது தான் அவர்கள் நினைக்கிறார்கள். அதனால் இன்று கூடுகின்ற கூட்டங்கள் எல்லாமே ஒரு புரோக்கர் கூட்டங்கள். இன்றைக்கு ஒன்றுபட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட தமிழ் கட்சிகள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு சிலர் கொழும்பில் கூடுகிறார்கள். கொழும்பிலாம் கூடுகிறார்கள், தமிழ் பிரதேசத்திலேயும் கூட இல்லை. யாழ்ப்பாணம் காக்கைதீவு பகுதியில் நீண்ட காலமாக நிலவி வரும் திண்மக் கழிவு பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். குறித்த பிரச்சினைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் இன்று யாழ் மாநகர சபைக்கு முன்னால் அடையாள எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் மீண்டும் ஆரம்பம். இன்று குழந்தையின் எலும்புக்கூடு மீட்பு. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழாய்வின் 3ஆம் பகுதி பணிகள் இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இன்றைய அகழாய்வின் போது புதிதாக 2 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவை 2ம் சிறுவர்களுக்குரிய எண்புக்கூடுகள் என தெரிவிக்கப்படுகின்றது. இதுவரை மொத்தம் 87 நாட்கள் அகழாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன்போது மொத்தமாக 414 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 409 எண்புக்கூடுகள் முழுமையாக அழிந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை செய்த பெரும் சாதனை. தெற்காசியாவின் மிக நீளமான நீர்ப்பாசன சுரங்கப்பாதை பணிகள் நிறைவு. வடமத்திய மாகாண கால்வாய் திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட 27.7 கிலோமீட்டர் நீளமான நீர்ப்பாசன சுரங்கப்பாதையின் அகழ்வு பணிகள் இன்று வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளன. மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் இறுதிக்கட்டமாக செயல்படுத்தப்படும் இத்திட்டம் வடமத்திய மற்றும் வடமாகாணங்களின் குடிநீர் மற்றும் விவசாய நீர் தேவைக்காக பூர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. சுரங்கப்பாதையின் நீளம் 27.7 கிலோமீட்டர். அகழ்வு பணிகள் அதிகாரப்பூர்வமாக நிறைவடைந்ததை முன்னிட்டு இன்று காலை அனுராதபுரம் பலுகஸ்வெவ பகுதியில் விசேட நிகழ்வு ஒன்றும் நடைபெற்றுள்ளது. இந்த சுரங்கப்பாதையினூடாக வடமாகாணத்தில் உள்ள 74,000 ஹெக்டேயர் விவசாய நிலங்களுக்கு நீர்ப்பாசன நீர் கொண்டு செல்லப்பட உள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் நெல் கொள்வனவு ஆரம்பம். ஒரு மூடை நெல்லுக்கு ரூபாய் 8,450 என்ற உத்தரவாத விலை. கிளிநொச்சி மாவட்டத்தில் நெல் கொள்வனவு நடவடிக்கைகள் கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மகளங்காடு கமக்காரர் அமைப்பின் நெற்களஞ்சிய சாலையில் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் வடமாகாணத்தில் பதில் முகாமையாளர் தவராசா கஜேந்திரன் தலைமையில் நிகழ்வுகள் நடைபெற்றுள்ளது. அஸ்விஸ்ம பயனாளிகளுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு. பணம் வங்கியில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. அஸ்விஸ்ம நலன்புரி நன்மைகள் திட்டத்தின் கீழ் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திற்கான கொடுப்பனவுகள் இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது.
இன்றைக்கு மிகவும் ஒரு கவலைக்கிடமான ஒரு துன்பியல் சம்பவம் இடம்பெற்று முடிந்து அது தொடர்பாக இன்று இந்த பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு வருகின்றது. அந்த விவாதம்தான் இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற படுகொலை அல்லது கலவரம். அப்போ இந்த கலவரத்தின் பின்னால் யார் இருக்கின்றார்கள், எவர் இருக்கின்றார்கள் என்பதை விட முதலாவதாக இதில் படுகொலை செய்யப்பட்ட உயிரிழந்த அதே போன்று அவர்களுக்கு முதலாவதாக அவர்களோட குடும்பத்திற்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று அவ்வாறு காயமடைந்திருக்கின்ற என்றும் வைத்தியசாலைகளில் வைத்தியம் பெறுகின்ற அனைவருக்கும் கூடிய சீக்கிரமாக நலம் பெற்று வீடுகளுக்கு செல்ல வேண்டும் என நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். இரண்டாவதாக இன்று நாங்கள் இந்த விவாதம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு எதிர்த்தரப்பிலிருந்து கூறுகின்ற வார்த்தைகளை நாங்கள் பார்க்கின்ற போது இதென்னமோ இலங்கையில் இன்றைக்குத்தான் இடம்பெற்றிருக்கின்றது, இதற்கு முன்னர் இவ்வாறான சம்பவங்களே இடம்பெறவில்லை என்கின்ற தோரணையில் பேசுகின்ற பேச்சுக்களை எங்களால் காணக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் உறுப்பினர் அவர்களே, நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும். இந்த சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் என்பது எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற அந்த ஏற்றத்தாழ்வுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு 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 குறியீடனை நாங்கள் கருதுகின்றோம். ஏனென்றால் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த நாட்டில் வறுமை நிலை எங்கு இருக்கின்றது. வறுமை கூடுதலாக இருக்கின்ற இடத்திலே கல்வி பின்தங்கி இருக்கின்றது. கல்வி பின்தங்கி இருக்கின்ற இடத்திலே வறுமை அதிகரித்திருக்கின்றது. இந்த வறுமையும் கல்வியும் பின்தங்கிய இடத்தில் இவ்வாறான கலாச்சார ரீதியான சீரழிவுகள் மலிந்து கிடக்கின்றது. கொலைகாரர்களா கொள்ளையர்களா எல்லாம் இருக்கின்ற இடமாக அல்லது அதனுடைய குறியீடாகவே இன்றைக்கு இந்த வறுமை கோடு காட்டுகின்றது. அதனால்தான் கௌரவ உறுப்பினர்களே, எங்களுடைய அரசாங்கம் முதலாவதாக இந்த நாட்டு மக்களை இந்த வறுமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். வறுமையிலிருந்து மீட்டெடுக்கின்ற பொழுதுதான் அவர்கள் உண்மையிலேயே அந்த வறுமையில் மீட்கப்படுகின்ற மக்கள் கல்வியில் மிளிர்வார்கள், கல்வியில் உயர்வார்கள். அவர்கள் கல்வியிலே உயர்கின்ற பொழுது நிச்சயமாக இவ்வாறான கலாச்சார ரீதியான சீரழிவுகள் இடம்பெறாமல் தடுத்து கொள்ள முடியும். அதனால் இன்றைக்கு இந்த ஏற்பட்டிருக்கின்ற இந்த நெருக்கடிகளுக்கான நாங்கள் நினைக்கின்றோம் நீண்டு நிலைக்கக்கூடிய நிரந்தரமான தீர்வு வேறு எதுமல்ல. இந்த நாட்டு மக்கள் அனைவருமே, சிறைச்சாலையில் இருக்கின்ற மக்களும் மக்கள் வேறு யாரும் அல்ல.